வியாபாரத்துக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, ஆங்கில மருந்துகளால் தீர்க்க முடியாத நோய்களை நான் குணப்படுத்துவேன்னு கதை விட்டு வியாபாரம் பண்ணிட்டார். இதில் ஹைலைட் என்னன்னா, இவருக்காக 4000 கோடி ரூபாய்க்கு பக்கமாக நம்முடைய வரிப்பணம் வந்து மோடி அரசால் கொடுக்கப்பட்டிருக்கு. இவனுக்கு 4000 கோடி ரூபாய் கொடுத்த அந்த அமித்ஷா கொரோனா வந்தபோது ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் போகிறாரு. ஏன் போகிற? பதஞ்சலி மருந்து சாப்பிட வேண்டியதானே. இந்த யோகா பண்ணிட்டா எல்லா நோயும் சரியாக போய்டும். அப்போ அந்த யோகா பண்ண முனிவர்கள்லாம் ஏன் செத்தான்? யோகா சொல்லி கொடுத்த குமாரசாமின்ற ஒரு மிக பிரபலமான யோகா மாஸ்டர் 42 வயசில் செத்தார். இப்படி அலோபதி மெடிசனை வந்து கேவலப்படுத்தி பொழப்பு நடத்துறதாம தெருவில் வித்தை காட்டி தாயத்தை வைக்கிறாங்களா? அதுக்கு பாபா ராம்தேவுக்கு வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் ஹை லெவல் தாயத்து வியாபாரி. அந்த மருந்துகள்லாம் தரங்கட்டவை அதை உபயோகப்படுத்தினா மக்களுக்கு கெடுதல்ங்கிற அளவுக்கு தர சான்றிதழ்லாம் கொடுத்துட்டாங்க. அதை மூட சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் ஒன்றும் செய்யலையே. ஜாக்கிரதை, தோலைச்சிருவேன், தீர்த்து கட்டிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பதஞ்சலிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. பாலத்தில் வெடிகுண்டு வைக்கிறதுக்கும் போலி மருந்து கொடுக்கறதுக்கு என்ன வித்தியாசம்? அது அப்பயே கொள்ளும், இது கொஞ்சம் ஸ்லோவாக கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதம் தானே அந்த பாபா ராம்தேவ். அதுக்கு பொது மன்னிப்பு கேட்டு அப்போ முடிஞ்சு போச்சா? விசாரிச்ச நீதிபதி தான் சொல்லும். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க மாட்டிருந்தா விட்டுருப்பியா நீ? 1 கோடி ரூபா பாபா ராம்தேவுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆகும். அதை கேட்டுருந்தா அப்பயே கொடுத்துருவாங்க. இந்த பாக்கெட்டில் இருந்தால் எடுத்துக்கோ. அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிற காசு 4000 கோடி ரூபா அடித்து வச்சுருக்கிறவங்களுக்கு 1 கோடி ரூபா. குஜராத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது, போதைப் பொருள் தயாரிக்கிற தொழிற்சாலை. மோடியினுடைய மாடல், குஜராத் மாடல் போதைப் பொருள். நம்மளே தான் கேட்கணும். அரை மாத்திரை வச்சிருந்தாலும் ஊர் பூரா கத்திக்கிட்டு இருந்தீங்க. போதைப் பொருள் தொழிற்சாலையே இருக்குது, என்னப்பா பண்ண போறேன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். பதஞ்சலியோடைய இஷ்யூ வந்துச்சு. அப்போ அந்த இதில் பாபா ராம்தேவ் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பையே வந்து அவமதிக்கிறாரு அப்படின்னு இது வந்து உச்சநீதிமன்றம் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கடும் எதிர்ப்பு தானே தெரிவிச்சாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ஜாக்கிரதை, தோலைச்சிருவேன், தீர்த்து கட்டிடுவேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பதஞ்சலிக்கு தண்டனை கொடுத்தாச்சு. தண்டனை கொடுத்ததான் அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. தண்டனை கொடுத்துட்டாங்க, நாமளும் கேட்டுக்கிட்டோம். அவரும் ஜாலியாக போயிட்டு தான் இருக்காரு. பதஞ்சலி முடிவுக்கு அதனால் என்ன கெடுதல் நடந்தது? அவர் கம்பெனி மூடிவிட்டீங்களா? அந்த மருந்துகள்லாம் தரங்கட்டவை அதை உபயோகப்படுத்தினா மக்களுக்கு கெடுதல்ங்கிற அளவுக்கு தர சான்றிதழ்லாம் கொடுத்துட்டாங்க. அதை மூட சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் ஒன்றும் செய்யலையே. நீதிமன்றத்தை அவமதித்த ஜாக்கிரதை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கழுத்துடைப்புது. பதஞ்சலி கேஸ் என்ன சார்? என்னது? அவர் வந்து ஏதோ மருந்து செய்கிறதா சொல்லி இந்த ஆட்சியே பாஜக ஆட்சியே சாமியார்களுடைய ஆட்சி தானே. ஒரு முதலமைச்சரே சாமியார் சுற்றுறது வேறு எந்த ஒரு நாட்டில் அதை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற ஆட்சி அங்கே. இந்நாள் வந்து மருந்து செய்கிறேன்னு சொல்லிவிட்டு கதை விட்டார். ஏதோ அந்த இதில் செஞ்சுவிட்டேன்னு வியாபாரத்துக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, ஆங்கில மருந்துகளால் தீர்க்க முடியாத நோய்களை நான் குணப்படுத்துவேன்னு கதை விட்டு வியாபாரம் பண்ணிட்டார். இதில் ஹைலைட் என்னென்னா, இவருக்காக 4000 கோடி ரூபாய்க்கு பக்கமாக நம்முடைய வரிப்பணம் வந்து மோடி அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோடிக்கிட்ட யார் கேட்க முடியும்? அதுக்கு மேலே கேட்டாக்கா அங்கே இருக்கிற ஜட்ஜி சந்தேகப்படுவதெல்லாம் தவறுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. எப்படி இருக்குது நாடு? அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது 4000 கோடிக்கு என்னையா கணக்குன்னாங்க. அப்புறம் வந்து ஆங்கில மருத்துவர்கள் நாங்கள் எங்கள் இதை சேர்ந்த டாக்டர்ஸு கேஸ் போட்டாங்க. கேஸ் போட்டபோது ஜட்ஜிக்கு ஒரு பயம் வந்தது. நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம் இவனுக்கு கிட்ட தானே போய் படுக்கணும், அதனால் இவங்களுக்கு ஃபேவரபுளாக கொடுக்கலாம், அப்படி தான் நான் நினைக்கிறேன், கொடுக்கலான்னு சொல்லிட்டு அலோபதி மெடிசனை பற்றி பேசுனது தப்பு, குற்றம்னாங்க. நீ என்னையா சொல்கிறதுன்னாரு ஜட்ஜை பார்த்து. நீ என்ன சொல்கிறது? நான் அப்படி தான் பேசுவேன்னாரு. அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டு அமைச்சு என்ன ஜாக்கிரதை கேட்கறதுன்னு மிரட்டினாங்க. உடனே நிபந்தனை ஏற்று மன்னிப்பு, அவ்வளோதானே வேண்டியது, எழுதிக்க, நிபந்தனை ஏற்று மன்னிப்பு எழுதிக்க அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே என்ன ஆகிட்டு போகுது? அதனால் பாபா ராம்தேவுக்கு என்ன நஷ்டம் ஆச்சு? அவர் கம்பெனி மூட்டிங்களா? என்ன பண்ணிட்டீங்க? அந்த மருந்துகள் தடுக்கப்பட்டுடுச்சா? அந்த மருந்துகளை சாப்பிட்டு சாப்பிட்ற இந்த ஆள் உடம்பு சரியில்லாமல் படுத்தும்போது ஆதாரமே என்னன்னா, இந்த ஆள் உடம்பு சரியில்லாமல் படுத்தும்போது கொரோனாவுக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட்டில் போய் படுத்தான். உடம்புற துணி இல்லாமல் கிடந்ததெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. கிடக்கிறான் பாருங்க. மருந்தை சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். இவனுக்கு 4000 கோடி ரூபா கொடுத்த அந்த அமித்ஷா கொரோனா வந்தபோது ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் போகிறாரு. ஏன் போகிற? பதஞ்சலி மருந்து சாப்பிட வேண்டியது தானே. இதெல்லாம் தான் வந்து இந்த கேஸுக்கு ஆதாரங்கள். இதுக்கு வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் சொல்லணுங்கிறதில்ல, இதுவே ஆதாரங்கள். இவனுக்கு உடம்பு சரியில்லை போயிட்டான். மக்களை வந்து மக்கள் வரிப்பணத்தை எடுத்து இவன் கொள்றதுக்கு அனுமதி கொடுக்குது இந்த மோடி அரசாங்கம். மோடி அரசாங்கத்து மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது ஒரு கண்துடைப்பு. இது ரொம்ப சும்மா ஒரு இது மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு பேசுகிறதுக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு டாபிக் கிடச்சதுங்கிறத தவிர பாபா ராம்தேவுக்கு ஒன்றும் ஆகலை, அந்த மருந்து கம்பெனி ஒன்றும் ஆகலை,
நீதிபதிகளை அப்படியே நேர்மையாக கொடுத்துட்டு தான் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறது தவிர அதில் வந்து லாபம் ஒத்த பைசா ஒன்று கிடையாது. இல்லை சார், நீதிபதிகள் வந்து பாபா ராம்தேவ் வந்து பகிரங்கமாக பொது மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவர் கேட்டார். அது என்ன பொது மன்னிப்பு தானே, எங்கே வந்து கேட்கணும் அவங்கள ஓகே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், பார்த்துக்க நல்லா பார்த்துக்க, இந்த வடிவேல் சொல்லுவார்ல நல்லா பார்த்துக்க நான் ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டேன், நல்லா பார்த்துக்க ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டேன், அது மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார். இது ஒரு தண்டனையாம்மா, இது ஒரு தண்டனையா? நாளைக்கு நான் ஒரு பெரிய கொலை ஒன்று பண்ணிட்டு போவேன், பொது மன்னிப்பு கேளு அப்படின்னா கேட்டு போட்டால் விட்டுருவீங்களா? ஒரு பெரிய பாலத்துக்கு வெடிகுண்டு வச்சிட்றேன், ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க, கூப்பிடுறாங்க, பொது மன்னிப்பு கேட்டுக்கிறேன், விட்டுருவீங்களா? பாலத்தில் வெடிகுண்டு வைக்கிறதுக்கும் போலி மருந்து கொடுக்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அது அப்பயே கொல்லும், இது கொஞ்சம் ஸ்லோவாக கொல்லும். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாதம் தானே அந்த பாபா ராம்தேவ். அதுக்கு பொது மன்னிப்பு கேட்டு அப்போ முடிஞ்சு போச்சா? அதுக்கு விசாரித்த நீதிபதி தான் சொல்லணும். உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க மாட்டியிருந்தா விட்டுருப்பியா நீ? உன் மாமியார் படுத்திருந்து மாட்டியிருந்தா விட்டுருப்பியா நீ? ஜட்ஜை பார்த்து அதான் கேட்குறேன். பாபா ராம்தேவ் வந்து தொடர்ச்சியாக அலோபதி மருந்துகள் இதை பற்றியெல்லாம் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணாருன்னு நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இதற்கான காரணம் என்ன சார்? விற்கிறதுக்கு தான்மா. இந்த ஆல்டர்னேட் மெடிசன் நீங்கள் சொல்கிறோம் இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னாவே இதெல்லாம் சரியாகாதுங்க, அவங்ககிட்டலாம் போனால் சரியாகாதுங்க, நான் தாங்க சரிப்படுத்த முடியும், அப்படி தான் பொழப்பு நடத்தணும். இதை நானே செய்கிறது தான். என் போட்டி டாக்டர் பக்கத்தில் இருக்காருன்னா அவர்கிட்ட போனால் உருப்பட மாட்டேன்னு நானே சொல்கிறது தான். தொழில் போட்டி தான். இது எல்லாம் வழக்கமாக செய்கிறது தான். சிஸ்டத்தை அவர் கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தார். சிஸ்டத்தை கேவலப்படுத்தி நான் ஒன்றும் உன்னை கூப்பிடல, உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னு நீ வராத என்கிட்ட, நீ அவர்கிட்ட போ, உனக்கு நம்பிக்கை இருந்தால் அவர்கிட்ட போ. இதுக்கு உதாரணமே நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். எய்ட்ஸ் நோயை தடுக்கிறதுக்கான மருந்துகள் எங்ககிட்ட இல்லைன்னு அலோபதி டாக்டர்ஸ் நாங்கள் சொல்லிட்டோம். சொன்ன உடனே இந்திய மருத்துவர்கள் வந்து சொன்னாங்க எங்ககிட்ட மருந்து இருக்குதுன்னாங்க. அவங்க கொடுத்த சில ஆதாரங்கள்லாம் பிரமாதமாக இருந்தது. எங்களை கூப்பிட்டு கேட்டாங்க, அதிகாரிகள்ங்கிற முறையில் எங்களை தான் கூப்பிட்டு கேட்டாங்க. நான் டாக்டர் ராதாகிருஷ்ணன், கிருஷ்ணமூர்த்தி 3 பேர் தான் போய் உட்காந்து இன்பசாகரன் ஐஏஎஸ் தான் கேட்டார், என்னான்னு கேட்டார். நாங்கள் க்ளீனாக சொன்னோம் எங்ககிட்ட மருந்து இல்லைங்க, அவங்க இருக்குதுன்றாங்க, அவங்க கொடுத்துருக்கிற ஆதாரங்கள் பார்த்தா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது, அவங்கள ட்ரை பண்ண சொல்லுங்கன்னா. உடனே காசநோய் மருத்துவமனை வந்து அப்போ வந்து இப்போ வந்து காசநோய் இல்லைங்கிறதுனால இந்த மருத்துவமனை ஏறத்தாழ மூடுற நிலைமையில் இருந்து எய்ட்ஸுக்கான மருத்துவமனையாக மாற்றினாங்க. அந்த மருந்துகளை சாப்பிட்றன்ற விருப்பப்பட்ட நோயாளிகளை அனுப்பிச்சாங்க. என்னாச்சு? நாங்கள் மருந்து கொடுக்காம சேர்த்தாங்க, அவங்க மருந்து கொடுத்த பொறுமை சேர்த்தாங்க. இப்போ எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா அங்கே அனுப்பாதீங்கன்ட்டாங்க. நோயாளிகள் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க, ஐயோ அங்கே அனுப்பாதீங்கிற அளவுக்கு கடைசியில் அது மூடப்பட்டது. நாங்கள் எங்களால் முடியலன்னா நாங்கள் மற்ற சிஸ்டத்தில் காப்பாற்றணும்னா வர்றோம். இப்போது உடம்புல வந்து வெண்புள்ளிகள் வருது, லியூகோடெர்மான்னுவோம், விட்டலேகோன்னுவோம். இந்த விட்டலேகோக்கு எங்ககிட்ட மருந்து இல்லை, அவங்க இருக்குதுன்றாங்க, போய் பண்ணிக்கிறோம், அவங்களாலையும் முடியறதில்லை. ஆனால் சம்பாரிச்சிட்றாங்க. அதே மாதிரி தான் யோகாவை சொல்லுவாங்க, இந்த யோகா பண்ணிட்டா எல்லா நோயும் சரியாக போய்டுன்னு. அப்போ அந்த யோகா பண்ண முனிவர்கள்லாம் ஏன் செத்தான்? யோகா சொல்லி கொடுத்த குமாரசாமின்ற ஒரு மிக பிரபலமான யோகா மாஸ்டர் 42 வயசில் செத்தார். இதெல்லாம் இப்படி அலோபதி மெடிசனை வந்து கேவலப்படுத்தி பொழப்பு நடத்துகிறதாம. தெருவில் வித்தை காட்டிட்டு மருந்து தாயத்து வைக்கிறாங்களா, அதுக்கு பாபா ராம்தேவுக்கு வித்தியாசம் கிடையாது. கொஞ்சம் ஹை லெவல் தாயத்து வியாபாரி, அவ்வளோ. இல்லை சார், பாபா ராம்தேவ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இன்ஃபேக்ட் கொரோனா டைமில் பதஞ்சலியோட மெடிசன்ஸ் தான் இன்னும் இதாக இருந்தது, வேலிடாக இருந்தது, நோய்கள்லாம் குணப்படுத்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். இவ்வளோ ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறாருன்னு தெரிஞ்சும் நம்மளுடைய மருத்துவத்துறை இதிலிருந்து என்ன? அதுக்கு தான் நாங்கள் கேஸ் போட்டோம். இந்த ஆளே வந்து படுத்தால, அப்புறம் தான் வெடிச்சத்துக்கு எப்படி வந்தது? கொரோனா வந்தோன்னா இந்த ஆள் படுத்தா அப்படி இவருக்கு 4000 கோடி ரூபா கொடுத்த அமித்ஷா வந்து படுத்தாங்க, 2 பேர்த்தையும் ஃபோட்டோ போட்டாங்க. அமித்ஷா சாகரவரில் போயிட்டார், ஆல்மோஸ்ட் டெத்து. காப்பாற்றினது ஆல் இண்டியா சிஸ்டம் தான் காப்பாற்று. அப்போ தான் தெரிஞ்சுது 4000 கோடி ரூபா பொதுமக்கள் வரி பணம் ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு மோடியும் அமித்ஷாவும் தானம் பண்ணியிருக்காங்க. யார் கேட்குறது? யார் கேட்க முடியும்? அண்ணாமலை கிட்ட தான் விசாரிக்கணும், என்னப்பா இதை பற்றி அப்படின்னு. 1 கோடி வரைக்கும் உச்சநீதிமன்றம் வந்து பாபா ராம்தேவுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க.
ஆனால் பாஜக தலைவர்கள் வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அவங்களோட உறவு கொண்டாடுறாங்களே சார் பாபா ராம்தேவோட. அத்தனை பேர் பாஜகன்னும் போது அவங்களாம் அந்த மாதிரி ஆட்களை தானே அந்த கட்சியிலேயே வச்சுருக்குறாங்க. இன்னைக்கு கூட ஒரு போட்டிருந்தாங்க, நான் வந்து கொலை பண்ணியிருக்கேங்க, வெரி குட். நான் வந்து கொள்ளடிச்சிருக்கேங்க, வெரி குட். நான் கற்பழிச்சிருக்கேங்க, வெரி குட். நான் போதைப் பொருள் விற்றுருக்கேங்க, வெரி குட். உங்களை எல்லாம் கட்சியில் சேர்த்தாச்சு அப்படின்றாங்க. இன்றைக்கி ஒரு ஜோக் அப்படி தான் போட்டிருக்காங்க. அந்த யார் இருக்கிறா அதில்? இன்றைக்கி வருது ஒரு செய்தி, பெரிய செய்தி, குஜராத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை இருக்குது, போதைப் பொருள் தயாரிக்கிற தொழிற்சாலை. மோடி 2 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்த நாடு. மோடியினுடைய மாடல் குஜராத் மாடல். இந்த குஜராத் மாடலில் போதைப் பொருள் நம்மளே தான் கேட்கணும். ஏன்னா ஒரு ஆள் யாரோ ஒரு அரை மாத்திரை வச்சுருந்தாலும் ஊர் பூரா கத்திக்கிட்டு இருந்தியே, போதைப் பொருள் தொழிற்சாலையே இருக்குது, என்னப்பா பண்ண போகிறேன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்களோட இருக்கிற அந்த அச்சு ஊடகங்களும் கேட்கணும், பதில் சொல்லணும். சார், முதல் டைம் வந்து இந்த இஷ்யூ உச்சநீதிமன்றத்துக்கு போகுது. அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், 1 கோடி வரைக்கும் நாங்கள் அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க. இதை மீறி பாபா ராம்தேவ் வந்து செஞ்சுருக்காரு. அப்போ என்ன ஒரு அடிப்படையில் அவர் இதை செஞ்சுருக்காரு? 1 கோடி ரூபா பாபா ராம்தேவுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆமா? இல்லை சார், பொதுவாக சொல்கிறோம். அதை கேட்டுருந்தா அப்பயே கொடுத்துருவாங்க. ஏதாவது இந்த பாக்கெட்டில் இருந்தால் எடுத்துக்கோ, அப்படி பாக்கெட்டில் வச்சுக்கிற காசு மாதிரி 1 கோடி ரூபா உங்களுக்கு எனக்கு வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாது சார். இது அவங்களுக்கெல்லாம் பாக்கெட்டில் டீக்கு வச்சுருக்கிற காசுமா. 1 கோடி ரூபா இப்போ எடுத்து இந்த டீ வாங்கி குடிச்சிக்கான்னு கொடுத்துட்டு போ. பாபா ராம்தேவுக்கு 1 கோடி ரூபா அந்தாலே சிரிச்சு போடுவா, ஐயோ இதுக்கு சும்மா கொடுங்க, அதை விடுதலைன்னு சொல்லுங்கன்னுவான். 1 கோடி ரூபா பாபா ராம்தேவ் 4000 கோடி ரூபா அடித்து வச்சுருக்கவனுக்கு 1 கோடி ரூபா. சார், பொது மன்னிப்பு நீதிமன்றத்தில் இந்த மாதிரி உத்தரவிடுறாங்க. அதை மீறி பாபா ராம்தேவ் இதை வந்து இந்த விளம்பரத்தை மறுபடியும் இதை வெளியிடுறாரு அப்படின்னா என்ன ஒரு நம்பிக்கையில் அவர் வெளியிடுறாரு? நீதிமன்றங்கள் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான். நீ பாட்டு கத்திக்கிட்டு இருக்க என்ன பண்ணிட முடியுங்கிறது தான். தண்டனைகள் கடுமையாக இருந்தாலுடைய இவங்களெல்லாம் சரிப்படுத்த முடியாது. ஒரு படத்தில் விவேக் பண்ணுவார் தெரியுமில்ல, துப்பாக்கி எடுத்து சுட்டு விட்டு போடுவார். எங்கடா சுட்டேன், அங்கே தான் சுட்டேன்ட்டு போவார். அது மாதிரி இருந்தால் தான் இந்த குற்றங்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்பு. இல்லாட்டி போனால் பாபா ராம்தேவ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பின்னணியில் யார் இருக்கிறா? அமித்ஷா போன்றவர்கள் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது.